வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாட் இஸ் a subsidiary book, advantages of subsidiary books and types of subsidiary books பத்தி பார்க்கலாம். வாட் இஸ் a subsidiary book? அதாவது இப்போ சப்சிடரி புக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ உங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு டசன்ஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ், கேஷ் ரெசிப்ட்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அதுவும் அதனுடைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஜெர்னல் புக்கில் ஆல் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் டாஸ்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆல்சோ டைம் கன்சூமிங் ப்ராசஸாகவும் இருக்கு. அது இல்லாமல் நிறைய எரர் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால இந்த இஷ்யூஸை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா த்ரூ த சப்சிடரி புக் கான்செப்ட் தான். அதாவது சப்சிடரி புக்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்சிடரி புக்ஸ் ஹெல்ப் கிளாசிஃபை சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ் இன்டு செப்பரேட் புக்ஸ். அதாவது இப்போ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சேல்ஸுக்குன்னு ஒரு புக்கை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதே பர்ச்சேஸ் அப்படிங்கும் பொழுது பர்ச்சேஸ்க்குன்னு ஒரு புக்கை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ கேஷ் ரிசிப்ட்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது கேஷ் புக்குன்னு செப்பரேட்டா வந்து ஒரு புக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இது ரிலேட்டடா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ சேல்ஸ் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஜெர்னல் என்ட்ரி ஒன்று ரெக்கார்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஜெர்னல் என்ட்ரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் புக்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே பர்ச்சேஸ் ரிலேட்டடா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த பர்ச்சேஸ் புக்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க புக்கையே வந்துட்டு கிளாசிஃபை பண்ணிடுறீங்க, சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக், கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது அந்த ஜெர்னல் என்ட்ரிக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பர்டிகுலர் கேஷ் புக்லேயே நீங்க, அதாவது பர்டிகுலர் சப்சிடரி புக்லேயே நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டைம் கன்சூமிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகுது. அது இல்லாமல் எரர்ஸை வந்து உங்களால் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சப்சிடரி புக்ஸ் ஹெல்ப் கிளாசிஃபை சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ் இன்டு செப்பரேட் புக்ஸ், மேக்கிங் அக்கவுண்டிங் ஈஸியர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். Definition பார்த்தீங்கன்னா, a subsidiary book is a special book maintained to record a particular type of a transaction before it is posted to the ledger. நாம previous slideல பார்த்த மாதிரி தான், நீங்க ஒரு சிங்கிள் ஜெர்னல் புக்கை வந்து மெயின்டைன் பண்ணி அதுல எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் வந்துகிட்டு ஒரு சிங்கிள் பர்சன் ரெக்கார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சூமிங் ப்ராசஸ், காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் அண்ட் தேர் இஸ் a chance of occurring huge number of errors. ஸோ இதனால இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த சப்சிடரி புக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இந்த சப்சிடரி புக் கான்செப்ட் படி வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன், அதாவது அந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பேஸா வச்சு புக்கையே வந்துட்டு கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. கேஷ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொல்லணும்னா a subsidiary book is a book of original entry used to record similar transactions separately. Instead of recording every transaction in one journal, businesses maintain different books for different type of transactions. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. எவ்ரிடே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அண்ட் சில டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸையும் நீங்க வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரிலவெண்டா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்க புக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஏபிசி ட்ரேடர்ஸ், இட் இஸ் அ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஸோ அதுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் பர்ச்சேஸ் புக். இதே வந்துட்டு நீங்க மிஸ்டர் குமாருக்கு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன புக்னா சேல்ஸ் புக் மெயின்டைன் பண்ணணும். இதே கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு அமௌண்ட் கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு, அதே மாதிரி நீங்க எலக்ட்ரிசிட்டியும் நீங்க வந்து பே பண்ணிருக்கீங்க கேஷ் மூலமா. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு புக். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய புக்ல வந்துட்டு ஜெர்னல் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரெயிட்டா இந்த பர்ச்சேஸ் புக்லயே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சேல் டிரான்சாக்ஷன்ஸை சேல்ஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கேஷ் புக்லயே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த ஜெர்னல் என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை பேஸா வச்சு இந்த ஈச் ஆஃப் த சப்சிடரி புக்கை பேஸா வச்சு லெட்ஜர் லெட்ஜர்ல வந்துட்டு கிளாசிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணுவாங்க. Advantages of subsidiary books: saves time. Transactions of similar nature are recorded together. Example, all credit sales are entered in the sales book.
நோ நீட் டு சர்ச் த்ரூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவ்ஸ் டைம். ஒரே ஒரு ஜர்னல் புக்கை வந்து மெயின்டைன் பண்ணி மல்டிபிள் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு சிங்கிள் பர்சன் ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் டாஸ்க். அதுக்கு பதிலாக அந்த நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி புக்கையே கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா அந்த கன்சர்ன்டு பர்சன், இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு சேல் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட மட்டும்தான் மொத்த கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, டைம் நிறைய சேவ் ஆகும். டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயிஸ் கேன் மெயின்டைன் டிஃப்ரெண்ட் புக்ஸ். இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பர்சன் வந்துட்டு எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. சில பர்சன்ஸ் வந்து சில எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ருட்டீன் ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான். சில எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் டிரான்சாக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த புக்கை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க. அந்த ஈச் ஆஃப் த புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக எம்ப்ளாயி அசைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் இது வந்து உங்களுக்கு அந்த ஜாபை வந்து ரொம்ப குவிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். reduces errors. Since transactions are classified, mistakes are easier to identify. இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு சிங்கிள் ஜர்னல் புக்கில் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது தேர் இஸ் எ சான்ஸ் அவர் வந்து ஒரு ஜர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணும் பொழுது எரர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இதே நீங்க வந்து புக்கை வந்து கிளாசிஃபை பண்ணிடுறீங்க, அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு எம்ப்ளாயி அசைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. Easy reference. If management wants to check all credit sales, they can simply refer to the sales book. இப்போ நம்ம புக்கை வந்து கிளாசிஃபை பண்ணிட்டோம், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக், கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நம்ம கிளாசிஃபை பண்ணிடுறோம். இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனையோ அல்லது ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் டிரான்சாக்ஷனோ நம்ம பார்க்கறதுக்கு நம்ம அதுக்காக அசைன் பண்ணியிருக்கக்கூடிய சேல்ஸ் புக்கையோ பர்ச்சேஸ் புக்கையோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ரெஃபர் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஜர்னல் புக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதில் அந்த ஜர்னல் என்ட்ரியை அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Facilitates internal control. Work can be verified easily because responsibilities are divided. இப்போ நம்ம இந்த புக்கை கிளாசிஃபை பண்ணி பர்டிகுலர் பர்சனை நம்ம அசைன் பண்ணும் பொழுது நம்ம வந்து டைம் சேவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்றாங்க இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக் வந்து பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறது என்னன்னா இட் வில் ரெக்கார்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். சேல்ஸ் புக் அப்படிங்கிறது இட் வில் ரெக்கார்ட் கிரெடிட் சேல்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் டு த சப்ளையர்ஸ். இப்போ நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கின மெட்டீரியலை திரும்ப சப்ளையர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான் வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் புக் அப்படிங்கிறது என்னன்னா கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ அதை செப்பரேட்டாக சேல்ஸ் ரிட்டர்ன் புக் அப்படிங்கிற புக்கில் நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். கேஷ் புக் அப்படிங்கிறது என்னன்னா இட் வில் ரெக்கார்டு போத் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். இதே பில்ஸ் ரிசீவபிள் புக் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு பில்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது பில்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ப்ராமிஸ் கிவன் பை த கஸ்டமர் தட் ஹி வில் பே த அமௌண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குன்னு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் புக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பில்ஸ் பேயபிள் புக் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ப்ராமிஸ் கிவன் பை யூ டு த சப்ளையர்ஸ். அதாவது இந்த டேட்ல நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் தான் வந்துட்டு பில்ஸ். ஸோ அதை அந்த பில்ஸ் பேயபிள் புக்ல நம்ம என்டர் பண்ணிக்க முடியும். ஜர்னல் ப்ராப்பர், அதாவது எனி ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் நாட் கவர்டு இன் த எபவ் புக், அதாவது இந்த பர்ச்சேஸ் புக், சேல்ஸ், இந்த புக்ஸ்லாம் கவர் ஆகாத டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜர்னல் ப்ராப்பர்ல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸ் நாட் ரெக்கார்டட் எல்ஸ்வேர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். பர்ச்சேஸ் புக், ஆல் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் இன்டெண்டட் ஃபார் ரீசேல். ஓகேங்களா? வாட் இஸ் ரெக்கார்டட்? ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரேடிங் குட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு நம்ம கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, பர்ச்சேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அசட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ரீசேல் பர்பஸ்க்காக வாங்கின மெட்டீரியல் ஐட்டம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு ஏபிசி ட்ரேடர்ஸ் பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் XYZ சப்ளையர்ஸ் ஃபார் ₹50,000. இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதை வந்துக்கிட்டு ஃபார் ரீசேல் பர்பஸ்க்காக தான், அதாவது அவங்களுடைய ரொட்டீன் பிஸ்னஸ் நேச்சருக்காக வாங்கியிருக்கக்கூடிய கூட்ஸ் இதை நம்ம பர்ச்சேஸ் புக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அதனுடைய ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இருக்கணும், எந்த சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கணும், கண்டிப்பாக இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும். இன்வாய்ஸ்னா
சப்ளையர் உங்களுக்கு கொடுத்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு நீங்க அதை வந்து பில் நம்பர்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் தட் அமௌண்ட் என்ன அமௌண்ட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். சேல்ஸ் புக் சேல்ஸ் புக்ல ஒன்லி கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸை மட்டும் தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது கிரெடிட் சேல் ஆஃப் ட்ரேடிங் கூட்ஸ். எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னா கேஷ் சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், சேல் ஆஃப் மிஷினரி இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க குமார் ஸ்டோர்ஸுக்கு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுவும் கிரெடிட் பேசிஸ்ல தான் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ என்ன டேட்ல சேல் பண்ணீங்க, எந்த கஸ்டமருக்கு சேல் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய இன்வாய்ஸ் நம்பர், நீங்க சேல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்வாய்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவீங்க கஸ்டமருக்கு, அந்த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் கண்டிப்பா இருக்கணும். தென் அமௌண்ட் ஆஃப் தட் சேல். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக், அதாவது இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாம வெண்டர் அதாவது சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கின மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்றோம் ஓகேங்களா, அதை நாம ரிட்டர்ன் அவுட்வர்டு புக்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த நாம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மெட்டீரியல், அதுக்காக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அல்லது ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்கில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். goods worth rupees 5000 purchased from XYZ suppliers are found defective and returned. ஓகேங்களா, ஸோ என்ன டேட்ல நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க, எந்த சப்ளையருக்கு நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க, அதுக்காக நீங்க கண்டிப்பா டெபிட் நோட் வந்துட்டு இஷ்யூ பண்ணிருப்பீங்க. ஸோ அமௌண்ட் என்ன அமௌண்ட்டுக்கு உண்டான கூட்ஸை வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கணும். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் அப்படிங்கிறத ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு புக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்க கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, அவரு மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்றாரு ஓகேங்களா, அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க ரிட்டர்ன் இன்வர்டு எடுக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அதை சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். எ கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் டிஃபெக்டிவ் கூட்ஸ் ஒர்த் rupees 2000. ஸோ எந்த டேட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது, எந்த கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வருது, அதுக்கு நீங்க கிரெடிட் நோட் வந்து இஷ்யூ பண்ணிருப்பீங்க. அப்புறம் என்ன அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ் புக் இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான புக். இது மோஸ்ட்லி வந்து எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்ணுவாங்க. த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு சப்சிடரி புக். ஸோ இதில் நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கேஷ் ரிசிப்ட்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு 10,000 rupees வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு 3,000 rupees வந்துட்டு ரெண்ட்டுக்காக நீங்க பே பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த டேட்ல எந்த கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கோ அதை நீங்க ரெசிப்ட் காலத்தில் அப்டேட் பண்ணணும். எந்த டேட்ல நீங்க ரெண்ட் பே பண்ணிருக்கீங்களோ அதை வந்துட்டு பேமெண்ட் காலத்துல நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். பில்ஸ் ரிசீவபிள் புக் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பில்ஸ் தட் யூ ஹேவ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். அதாவது என்னன்னா, கஸ்டமர் வந்துட்டு கிவிங் எ ரிட்டர்ன் ப்ராமிஸ் டு யூ, அதை தான் நம்ம வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்றோம். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, இந்த டேட்ல அதாவது இந்த ஃபியூச்சர் டேட்ல வந்து நான் வந்து கண்டிப்பா அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற ப்ராமிஸ் தான் வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிள் ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் அக்செப்ட்ஸ் எ பில் ஆஃப் rupees 25,000 பேயபிள் ஆஃப்டர் 90 days. ஸோ எந்த டேட்ல அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பில்ஸ் ரிசீவபிள், எந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அது ரிசீவ் ஆயிருக்கு, வாட் இஸ் த டியூ டேட், அப்புறம் என்ன அமௌண்ட். பில்ஸ் பேயபிள் புக், அதாவது பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது என்னன்னா, யூ ஆர் கிவிங் எ ரிட்டர்ன் ப்ராமிஸ் டு த சப்ளையர். அதாவது இந்த ஃபியூச்சர் டேட்ல நாங்க வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா பே பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க கொடுக்குற ப்ராமிஸ் தான் வந்துட்டு பில்ஸ் பேயபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பிசினஸ் அக்செப்ட்ஸ் எ பில் ஃபார் rupees 40,000 பேயபிள் ஆஃப்டர் 60 days. ஸோ இந்த டேட்ல தான் நீங்க வந்துட்டு பில்ஸை வந்து இஷ்யூ பண்ணிருக்கீங்க, இந்த வெண்டாருக்கு தான் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, இதனுடைய டியூ டேட் அதாவது இந்த பில்ஸினுடைய டியூ டேட் என்ன அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கணும். எந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து பில்ஸை வந்து இஷ்யூ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதும் இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஜெர்னல் ப்ராப்பர் இது வந்து ரெசிடியூவல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிடியூவல் புக் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது எந்த ஒரு புக்லயுமே ரெக்கார்ட் ஆகாத டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய புக் தான் வந்துட்டு ஜெர்னல் ப்ராப்பர் புக். உதாரணத்துக்கு, டிரான்சாக்ஷன்ஸ் தட் cannot be recorded in any other subsidiary book are recorded here. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிசியேஷன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா நீங்க மிஷினரி யூஸ் பண்ணுவீங்க, பில்டிங்ஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் கண்டிப்பா டெப்ரிசியேஷன் நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க ரைட்டுங்களா. அந்த டெப்ரிசியேஷனை நீங்க இந்த ஜெர்னல் ப்ராப்பர் புக்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து வராத அமௌண்ட் எல்லாத்தையும் நாம வந்துட்டு எக்ஸ்பென்சஸாக ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அதை வந்து பேட் டெட்ஸாக தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட் டெட்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த ஜெர்னல் ப்ராப்பர் புக்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம்.
இந்த வீடியோல சப்சிடரி புக்ஸ பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனல் லிங்க்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்க்க வந்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.